रघुवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती संववन्धां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपदिगां श्रुतिं कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं கமப்பியாத்தியம் குரு வந்தே அப்படின்ற நாள்னால சாஸ்திராரம்பகமான ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திரயோனித்வாதிகரணம், சமன்வயாதிகரணம் நான்கையும் கமப்பி ஆத்தியம் குரு வந்தே அப்படின்ற பதங்கள் முறையே குறிக்கொள்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சாஸ்திர ஆரம்பத்துல என்ன சொல்றது, சத்து ஒண்ணுதான் இருந்ததுன்றதுனால இங்கு பிரகிருதி தானோ அச்சேதனமான ஜட திரவியம். ஜடம்னா அறிவு இல்லாதது, அச்சேதனம்னாலும் சைத்தன்யம் இல்லாதது அச்சேதனம். இந்த அச்சேதனமான பிரகிருத்தியோ சத்து ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொல்றதுனால இந்த எல்லா பொருளுக்கும் போக்ய போகோபகரண போகஸ்தான போக்திரு ரூப சரீரமா இப்படி எல்லாம் பரிணமிக்கிறதுனால இந்த பிரகிருதி பரிணாமம் தான் இந்த மாதிரி எல்லாம் உருவெடுக்கிறதுனால அந்த சச்சப்த வாக்கியம் பிரகிருத்தியோ அப்படின்னு சொல்ல நினைக்கும்படி இருக்கச்சே இல்லை, ஈக்ஷணம் சொல்லியிருக்குது. அந்த ஈக்ஷண குணம் சொல்றதுனால அந்த பிரகிருதி இல்லை, சர்வஜனான சர்வேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஈக்ஷத் அதிகரணத்தை அதான் சாஸ்திர ஆரம்பம். அதான் இந்த அச்சேதனமான ஜடமான பிரகிருதி இல்லை, சர்வஜனான சர்வேஸ்வரனான எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்ஷத் அதிகரணத்தை அவன் தான் பிரம்மம்னு சொல்றது. இந்த கமலா அப்படின்ற பதம் காண்பிக்கிறது. ஏன்னா கமலான்னா பிராட்டி, அந்த பிராட்டி என்னுடைய விருப்பத்துக்கிணங்க தான் இவன் அவளுடைய கடைக்கண் பார்வை திருமுக குறிப்பு அறிந்துதான் சிருஷ்டி பண்றான். அப்படி அதனால அச்சேதனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அதிகரணத்தை சொல்லியிருக்கு. இதுவரையில் பார்த்தோம். இப்போ இதுக்கு மேல என்ன அப்படின்னா ஆனந்தமயாதிகரணம் அப்படின்னு அடுத்த அதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன சொல்றது அப்படின்னா, போன அதிகரணத்துல அச்சேதனமான ஜட ரூபமா இருக்கக்கூடிய சத்வ ரஜஸ்தமோ மயமா இருக்கக்கூடிய பிரதானம் இல்லை, சர்வஜனா சர்வசக்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான், நாராயணன் தான் பிரம்மம்னு சொல்லி ஸ்தாபிக்கிறது. இதுல இந்த காரியவசியமா இருக்கக்கூடிய கிருஷ்ணாத்ம பிரகிருதி சம்பந்தியா தானே இருக்கான். அதாவது யாரு இங்க இருக்கக்கூடிய ஜீவன், பத்த ஜீவன். இந்த பத்த ஜீவன் அசுத்தமான ஜீவன். அங்க மோட்சம் போனவனும் மோட்சத்திலேயே அதான் வைகுண்டத்திலேயே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் சுத்த ஜீவன். அதாவது இவன் சம்சாரத்திலேருந்து விடுபட்டுட்டான். யாரு இங்கேருந்து போன முக்தன். அங்க அவன் சம்சாரமே கலசாத அப்படியே இருக்கான், தோஷமற்றவனாவே என்னைக்கும் இருக்கான். அப்படிப்பட்ட ஜீவர்களும் சேத்தனர்களும் இல்லை அப்படின்னு இந்த அதிகரணத்தில் சொல்றது. அதாவது அச்சேதனம் இல்லை ஜடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு கால் ஜீவரா இருக்குமோ அப்படின்னா இந்த ஜீவன் இல்லை. சரி, இந்த ஜீவன் இல்லைன்னா அங்கேயே இருக்கானே, அவனா இருக்க முடியுமோ அந்த பிரம்மன்றது அப்படின்னா இல்லை,
அசுத்த ஜீவனும் இல்லை, சுத்த ஜீவனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப சுருக்கமா சொல்ல அது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனந்தமய அபியாசாத், ஆனந்தமயாதிகரணம்னு பேரு. இந்த பிரம்மம்ன்றது சச்சப்த வாக்கியம் சொல்லிட்டோம்ல, காரண வாக்கியம். அதே அதுக்கு மேல இன்னும் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லட்டு ஆனந்தமயன் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த பிரம்மமாகப்பட்டது, அந்த சச்சப்த வாக்கியமான பிரம்மம் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பெருமாள் வைகுண்டத்துல எழுதிருக்கார். அந்த வைகுண்டத்துக்கு நித்திய விபூதின்னு பேர். அதுக்கு நித்திய விபூதி அப்படின்னு சொல்றதுனாலேயே அது நித்தியமா இருக்குதுன்னு அந்த பெயர்லயே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு லீலா விபூதின்னு பேரு. லீலை அப்படின்னு சொன்னாலே சௌரியப்பட்ட போது எல்லாம் சௌரியமா இருக்குதே விளையாடுறது. அதனால ஒரு சமயம் தோன்றி அந்த விளையாட்டு முடிகிற பர்யந்தம் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும் அந்த விபூதி அப்படின்னு தெரியுது. இது கொஞ்சம் புரியறதுக்காக இப்போ சொல்றேன். இதுக்கு அதனால லீலா விபூதின்னு பேர். அது நித்தியமா இருக்கக்கூடியது நித்திய விபூதி. அந்த இடத்துல பெருமாள் நித்தியமா ஆனந்தமா எந்த விதமான குறைச்சலும் இல்லாது. ஏன்னா அந்த இடத்துல விகுண்டர்கள்லாம் உரையறான்னு சொன்னமோ, இந்த வைகுண்டம்ன்றது விகுண்டர்கள்லாம் உரையக்கூடியது. அதாவது கர்ம சம்பந்திகள்லாம் இல்லாத இருக்கிறவா உரையக்கூடிய இடம். அதனால அந்த ராஜதானி எப்படி பெருமாள் செங்கோல் செலுத்துறான்னா எல்லாரையும் ஒரே மாதிரியா எந்த விதமான குறைச்சலும் இல்லாம, ஏத்த குறைச்சலே அபிப்பிராய பேதமே இல்லாம. அபிப்பிராய பேதம் எப்படி இருக்கும்? இந்த கர்ம சம்பந்தமான அஜ்ஞானம் இருந்தாதான் அபிப்பிராய பேதம் இருக்கும். அதனால அவளுக்கு கர்ம சம்பந்தம் இல்லாதனால அப்படியே ஒரே மாதிரி உள்ளம் கொண்டவாடா இருக்கா. அதாவது ஒரு கல்யாணம் இருக்குது. கல்யாணத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் கொடுக்குறா. பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கிறா. பொதுவுல அந்த கல்யாணத்துல பங்கு கொள்ற அந்த காரியங்களை நடத்துறதுக்கு பங்கு கொள்ற இவா மொத்த பேரும் என்ன நினைப்பான்னா, நம்ம சேர்ந்த இவருடைய கல்யாணத்தை சிறக்க நாம நடத்தணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் அவளுக்கு இருக்கும். அந்த குறிக்கோளானதுனால நீ போய் மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்கினத நீ பார்த்துக்கோ, நீ ஸ்டோர் ரூம்ல இருந்து சாமான்லாம் எப்பப்போ எங்க கேட்கறாளோ அதுக்கெல்லாம் கொடுத்துக்கோ. இப்போ ஸ்டோர் ரூம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கான்ட்ராக்ட்ல விட்டுறோம், அவன் பார்த்துக்கிறான். நாமே கல்யாணத்துக்கு விசிட்டர் மாதிரி போயிட்டு வரோம். பொண்ணுடைய அப்பாவே அப்படிதான் போயிட்டு வரான். அவனையே அவன் கார் வச்சு ஆக்ஷன் வரான், இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த உதாரணம் கூட நன்னா புரியுமோ புரியாதோ இருக்கட்டும், ஏதோ ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவ எந்த சில பேர் என்ன பண்றா, வாசல்ல ரிசப்ஷன்ல நின்று எல்லாரையும் நீங்க வரவேறுங்க அப்படின்னு சொல்றா. சில பேரை டைனிங் ஹாலுக்கு எல்லாரையும் மூத்த ஹால்ல இருந்து ஆக்ஷன் போங்க, அவள்லாம் சாப்பிட பண்ணி அரிசி பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்ற. சில பேருக்கு கிளிக்கு கிளிக்கு கிளிக்குன்னு அடிச்சுட்டே இருக்கானே, அந்த பொண்ணு பிள்ளை பக்கத்திலேயே இருந்து அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி வை அப்படின்னு சொல்றா. அந்த கிஃப்டை எடுத்துன்னு போய் அங்கே வர்ற கிஃப்டை இன்னார்னு அதான் வாங்கி அவளே பேர் எழுதி கொடுத்துட்டு போறா. அதெல்லாம் வாங்கிக்கிறது, அதை ஒருத்தர் ரூமுக்கு கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த காரியத்தை ஒருத்தர் அவள் குறுக்கு நெடுக்கும் போயிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் விழுவா. இந்த ஃபோட்டோவில் அதிகப்படியாக விழணும் அந்த காரியம்தான் நாம் பண்ணணும், மற்ற காரியம் கம்மி இல்லை. ஒவ்வொருத்தரையும் நாம் ரிசப்ஷனில் கூப்பிட்றோம், அதுதான் வசதி, எல்லாரும் ஹலோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்து இது பண்ணுறா அப்படின்னு எதையுமே நினைக்க மாட்டா. தங்களுடைய பெருமையே நினைக்க மாட்டா. எந்த காரியம் எது யார் பண்ணுன்னு சொல்கிறாளோ அதை பண்ணி அந்த கல்யாணம் நல்லா சிறக்க நடக்கிறதுக்கு எந்த விதமான மாறுதலான அபிப்பிராயம் இல்லாத பண்ணுவா எந்த காரியமா இருந்தாலும். அது போலதான் அதுல மெயின் கோல் என்ன, இந்த மாதிரி அந்த கல்யாணம் நன்னா நடக்கணும், எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாத கொண்டாடுற மாதிரி நடக்கணும்
வரவாளும் சரி சம்பந்தியாத்துவாளும் சரி இந்த கல்யாணம் ரொம்ப ஆச்சரியமா நடந்தது, நடத்தி கொடுத்தார் பொண்ணாத்துக்காரர் பொண்ணுக்கு அப்பா அப்படின்னு அந்த பேர் தான் முக்கியம் அப்படின்னு பண்ணக்கூடியவா. அது போலதான் வைகுண்ட லோகத்துல எனக்கு இந்த கைங்கரியம் அந்த கைங்கரியம் அதெல்லாம் கிடையாது. எந்த கைங்கரியமா இருந்தாலும் இவாளுக்கு சந்தோஷம்தான். என்ன ஏன் பெருமாள் உகக்கிறான், பெருமாள் உகக்கிறதுனால அந்த உகப்பை பார்த்து தான் இவாளுக்கு சந்தோஷமே தவிர எனக்கு இந்த கைங்கரியம் கிடைச்சிட்டு நான் அர்ச்சகனா இருக்கேன் நான் பத்தாயிரங்கனா இருக்கேன் அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வு அது இது இதனால ஒரு சந்தோஷம் அதனால ஒரு குறைச்சல் அதெல்லாம் கிடையாது. இந்த சாதாரணமா இந்த கல்யாணத்திலே எப்படி இருக்கு அங்க அப்படி இருக்குமா? கல்யாணத்துக்கு வர பந்துக்களினுடைய மனோபாவமே இப்படி இருக்குச்சே, தங்களுக்கு எந்த வேலை கொடுத்தா என்ன நாம அவ வேலையை பண்ணி நன்னா பண்ணணும்னு இருக்குச்சே, அங்க அந்த மாதிரி இருக்கு. அதனால அவ சுத்த ஜீவர்கள் அப்படி அவ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா அனவாரி ஜீவர்களும் இந்த இது இல்லை. ஏன்னா ஆனந்தமயா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ ஆனந்தம் கொள்றாளே அப்படின்னு சொன்னா அந்த ஆனந்தம் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பார்த்து இவ ஆனந்தம் கொள்றது. புரியுதா? அவளுக்கு ஆனந்தம் இல்லாத இல்லை, அவ ஆனந்தமயமா தான் அவளும் இருக்கா. ஆனா அந்த எம்பெருமான் ஆனந்தமயனா இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து அவ ஆனந்தம் கொள்றா. மற்றபடி என்ன இப்ப கல்யாணத்துல இல்ல இவனுடைய சந்தோஷத்துக்காக எல்லாரும் ஒர்க் பண்றா, தங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடையாது. ஆனா கல்யாணத்துல பொண்ணு அப்பா என்ன பண்றான், ரொம்ப ஆனந்தமா இருக்கான், எல்லாரும் நன்னா நடத்தி கொடுக்குறா, நமக்கு நல்ல இதுவா இருக்கு சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் வரவா போறவா சம்பந்தி எல்லாரும் கொண்டாடுறா அப்படின்னு அவனுக்கு தான் அந்த சந்தோஷம், மெயின் சந்தோஷம். இவாளுக்கெல்லாம் அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து இவாளுக்கெல்லாம் சந்தோஷம், அவ்வளவுதான். அது போல அந்த இடத்துல ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது இந்த அச்சேதனம் இல்லைன்னு சொல்லிடுத்து முன்னே ஜட திரவியம் இல்லைன்னு இந்த திரிகுணாத்மக சரீரத்தை கொண்ட அசுத்த ஜீவனும் இல்லை, இந்த துக்கரகிதமா இருக்கக்கூடிய சுத்த ஜீவனும் இல்லை. அதை காட்டிலும் நிரதிசய ஆனந்தம் கொள்ற அகிலகேய பிரதிநீகனா இருக்கக்கூடிய நிரதிசய ஆனந்தம் கொண்டவன் தான் பிரம்மம் அப்படின்னு இந்த அதிகரணத்துல ஸ்தாபிக்கிறது. ஆனந்தமயா அபியாசாத் அப்படின்ற சூத்திரத்தினால இது ஸ்தாபிக்க, இன்னும் சூத்திரங்கள்லாம் இருக்குது நிறைய அப்படி ஸ்தாபிக்கப்படுது. இதுல முக்கியமா நாம எவ்வளவு வேணுமோ அதை மாத்திரம் தெரிஞ்சுப்போம். அதுதான் நான் சொல்றேன். என்ன ஒரு 10 நிமிஷத்துல மொத்த சிவாஷத்தையும் சொல்லிட முடியாது. அதனால சொல்றதுக்கும் சக்தி கிடையாது, கேட்கறதுக்கும் சக்தி கிடையாது நமக்கு. சரி, இந்த ஆனந்தத்தை சொல்லச்சே என்ன சொல்றது, தைத்திரியத்துல இந்த ஆனந்தம் எம்பெருமானுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது. அதாவது எம்பெருமான் கீழே எல்லாரும் இந்த சூர்யாதிகள்லாம் இருக்காளே அவெல்லாம் எம்பெருமானிலிருந்து பெற்ற ஸ்தான விசேஷம் தானே. அவெல்லாம் தங்களுடைய ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி பயந்துட்டு காரியம் செய்யறா எம்பெருமானத்தில் இருக்கிற பிரீத்தினால அப்படின்னு போதறது. எம்பெருமானத்துல இருக்கிற பிரீத்தினால, ஏன்னா அவன் எஜமானன், காத்து பயந்துட்டு அந்தந்த காலத்துல காத்து வீசிண்டே இருக்குது. சூரியன் ரொம்ப சரியா உதிக்கிறான், எந்தெந்த நாள்ல எந்தெந்த நிமிஷத்துல உதிக்கணுமோ அந்த நிமிஷத்துல உதிக்கிறான். அக்னி இந்திரன் அவள் இல்லாம அப்படியே பண்றான். மிருத்யுவா இருக்கிற யமன் இருக்கானே அவன் ஓடி 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 ஒரு செகண்ட் கூட தாமதம் இல்லாத எல்லா உயிர்களும் எப்போ மறிக்கணும் இருக்குதோ அந்த சமயத்துல போட்டு அதை இழுத்துன்னு வரான். உயிரும் தருமனையே நோக்கும்
ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இந்த உயிர் இருக்குதே, இந்த அது தர்மனை நோக்கம். அவன் எப்ப இது பண்றான்னு. அதனால இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விடுறது, இந்த உயிர்ன்றது ஜீவன், அது சரீரத்தை விடுறது. அந்த ஜீவனுடைய ஞானம் இருக்குதே, உணர்வு, அது ஒன்றாமரையாள் கேள்வன் இருக்கானே அவனையே. ஏன்னா அவன் திருவடியை பத்தினால இந்த கடைசி சமயத்துல உயிரும் தர்மனையே நோக்கும். ஏத்த தேகாவசானத்தில் நாம மோட்சம் கேட்டிருக்கிறதுனால இது எங்க இந்த அதிகாரத்தில் இருக்குதான்னு கேட்காதுங்க. பிரசங்காத்து இந்த விஷயத்த சொல்றேன். அதாவது உயிர் என்ன பண்றது? உயிர்னா இந்த சரீரத்தை ஆட்சி படைச்சு அனுபவிக்கிறது, அதுக்கு உயிர்னு இந்த இடத்துல விவகாரம். அதான் ஜீவனுக்கு. உயிரும் தர்மனையே நோக்கும். அந்த தர்மன் இருக்கான யம தர்மன், அவனை நோக்கிறது. எந்த க்ஷணத்துல ஆசி போறான். ஏன்னா ஏத்த தேகாவசானத்துல கேட்டிருக்கோம் நாமோ, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்னு அவனும் இருக்கான். அந்த அந்த க்ஷணத்தை அவனும் பார்த்துட்டு இருக்கான். இந்த சரீரத்திலேருந்து பிரிஞ்ச உடனே இந்த ஜீவன் அவன் எடுத்துன்னு போறதுக்கு இந்த இவன் எடுத்துன்னு போக மாட்டான். இந்த சரீரத்துக்கு மற்றவாளுக்கு தான் இந்த யம தர்மராஜன் எடுத்துருப்பான். அதனால உயிரும் தருமனையே நோக்கும். அது சாதாரணப்பட்ட ஜீவன். உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே, அந்த ஒப்பற்றவன சேப்பதி இருக்கானே திருமகள் கேள்வன், அவனை நோக்கும் உணர்வு. இந்த ஜீவனுடைய இது அவனை நோக்கல். என்ன சரணாகதி பண்ணிட்டு அவன் எடுத்துன்னு போறான் அப்படின்னு இருக்கட்டும். அதனால சரி, ஆன மாதிரி இப்ப எதுக்காக சொன்னோம்னா, அந்த பஞ்சாதியில ஆரம்பத்துல பெருமாளுடைய நியமனத்தை கருதி அவள்லாம் அஞ்சு நடக்கிறா அப்படின்னு சொல்றது. பிரசங்காத்து இதுல ஒரு விஷயத்த சொல்றேன். நாம மொத்தம் அஞ்சு நடக்காதவா. என்ன அஞ்சு நடக்காதவா அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கு, பண்ணாதவாளுக்கு அதை பத்தி விசாரமே இல்லை. என்ன ஒரு அதுக்கு காலமா இதுவா கிடையாது. அதே ஒரு சில ஆயிரம் சில லட்சம்னு வச்சு பார்க்கலாம், அதை கொடுக்குறான்னா அவனுக்கு அடிமையா இருந்து அவன் எப்பப்பெல்லாம் டியூட்டி போடுறானோ, ஷிஃப்ட்ல போட்டான்னா ராத்திரி பகலா மாறி 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 போறோம், அங்கெல்லாம் சரியா போறோம். சரி, அதனால்தான் சுவாமி நான் சரியா சந்தியாவந்தனம் பண்றதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஷிஃப்ட்ல போய் ஆற்றல் இல்லைன்னா சரி, வந்த உடனே போறதுக்கு முன்ன அந்த மாதிரி பண்றோம். லீவு நாள்ல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கரெக்டா உதயத்துக்கு பண்ணிவிடுமா? அஸ்தமனத்துக்கு பண்றவன் இல்லை, அஸ்தமனத்துக்கு தான் என்ன டீஃபாவோ என்ன எல்லாம் அதில் எதனா ஸ்நாக்ஸ் அது இது வச்சு போச்சுட்டு காப்பி உறிஞ்சிட்டு இருக்கோம், டிவி ஆன் பண்ணிட்டு. நாம தான் கொஞ்சம் கூட பயப்படாத இருக்கும். ஆனால் சூரியன், அக்னி, இந்திரன், யமன், வாயு இவெல்லாம் பயந்து காரியம் பண்றா. வேக வேகமா அவ பண்ண வேண்டிய காரியத்தை அப்படின்னு சுத்தி சொல்றது, உபனிஷத் சொல்றது. அவனை எம்பெருமான இடத்துல இருக்கிற பயத்தினாலே அவள்லாம் பயந்து காரியம் பண்றா அப்படின்னு. அதாவது ஆபத்சு அனந்தராவர்த்தியும் சொல்றதுக்கு, ஆனால் சேவக விற்த்தியை கொண்டிருக்கோம். நம்முடைய விற்த்தியை நாம கைவிட்டுறத அந்த விற்த்தியில நமக்கு பழைப்பு இல்லை. அதனால சேவக விற்த்தியை நாம எடுத்துட்டு இருக்கோம் நம்ம பழைப்புக்கு. அதனால அவன் எஜமானன் எத்தனை மணிக்கு சொல்றானோ அத்தனை மணிக்கு போகணும் வரணும், அதெல்லாம் அந்த விற்த்தி தர்மம். அதுக்கப்புறம் அது போக மீதி டயத்துல நம்முடைய தர்மத்தை பண்ணணுமோ இல்லையோ, நம்முடைய தர்மத்துக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு நம்ம தர்மத்திலே இருந்தா பழைப்பு இல்லை அப்படின்னு வேற ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம், சேவக விற்த்தியை. சரி, சேவக விற்த்திக்கு விரோதம் இல்லாத சேவக விற்த்திக்கு அனுகுணமான டைம் எல்லாம் போயிடுச்சுன்னா மீதி போது நாம நம்முடைய விற்த்தியை பண்ணணும். ஆனா நமக்கு அது சொல்லுவாரும் இல்லை கேட்பாரும் இல்லை, நாம பண்ணதுதான் அப்படின்னு நாம இருக்கோம். அது ரொம்ப தப்பு. அதெல்லாமே ஒரு பெரிய சமுதாயத்துக்கே கேடு. அதாவது பிராமணன் கர்மானுஷ்டானத்தை
விட்டான்னா விடுறதுக்கு துல்லியமா ஏனோ தானோன்னு பண்ணான்னா அந்த லோகமே பாதிக்கிறது. லோகமே பாதிக்கிட்டே முதல் பாதிப்பு இவனிடத்துல இருந்தான் வருது. நன்னா இருக்குச்சேவும் இவன் நன்னா இருந்தான்னா லோகமே நன்னா இருக்குது. எங்கேருந்து நன்னா இருக்குது? ஒரு தேர் ஓடுறது நன்னா அப்படின்னு சொன்னா அந்த அச்சாணியிலேருந்து தான் ஓடுறது. அந்த அச்சாணி முதல்ல நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் தேர் பூரா நன்னா ஓடும். தேர் சரியா ஓடலை அப்படின்னா அச்சாணி சரியா இல்லைன்னு அர்த்தம். அதனால இவன் முதல்ல சரியில்லாத இருக்கான். இவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள்லாம் வருது. நானா விதமான பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் லோகமும் நன்னா இல்லை. அதனால பிராமணன் தன்னுடைய காரியத்தை செவனே பண்ணணும். செவனே பண்ணணும்னா எப்படி சுவாமி முடியுமாண்ணா சுவாமி? அங்க டியூட்டிக்கு போனோம்னா அதான் அதுக்கு போன டைம் போக மீதி இருக்கிற போது இந்த டியூட்டியில ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுக்கு எப்படி போகச்சே நம்முடைய காரியத்தை பின்னா எழுந்து பண்றோமோ இல்லை தூக்கத்தை விட்டுட்டு 6 மணி டியூட்டி அப்படின்னா தூக்கத்தை விட்டுட்டு 4 மணிக்கே எழுந்து 6 மணிக்கு போய் அங்கே சேர்றோம். மத்தியானம் 12 மணிக்கு டியூட்டி 2 மணிக்கு டியூட்டின்னா கொஞ்ச நாளைக்கு தூங்கிட்டு அப்புறம் 1 மணிக்கு கிளம்பி அந்த 2 மணிக்கு போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு எதுக்கு வளர்த்துக்கு போவானே. சரி, இப்போ அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்புறம் அந்த உபனிஷத்துல உடனே இப்படிப்பட்ட பயாபய ஹேத்துபூதமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பற்றி சொல்றது. அந்த உபனிஷத்துல அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை சொல்லச்சே முதல்ல மனுஷ ஆனந்தத்தை அளவுகோலா வைக்கிறது. எதையுமே ஒரு அளந்து சொல்லணும்னா அளந்து சொல்லணுமோ அளக்க முடியாதபடி இருக்குதுன்னு சொல்றதுக்கோ ஒரு அளவுகோல் இருந்தா தானே அதை அளந்து இந்த அளவுகோலால அளக்க முடியல அப்படின்னு சொல்லணும். அதனால மனுஷ ஆனந்தத்தை தான் அந்த இடத்துல அளவுகோலா வைக்கிறது. அந்த மனுஷ ஆனந்தத்தை அளவுகோலா வைக்கச்சே எவன் ஒருத்தன் யுவாவா இருந்து நல்ல வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி சுவாத்தியாயங்கள்லாம் பண்ணி வேதங்கள்லாம் ஓதி கர்மாக்கள்லாம் ரொம்ப நன்னா பண்ணி கர்மாக்கள்லாம் நன்னா பண்றான்னா கர்மாக்களுக்கெல்லாம் அவகாசம் இருக்குது. அதாவது இவ்வளவு நாளில இந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குது. அதுக்கு இந்த டியூரேஷன் சொல்றமே அது கூட அது இருக்குது. ஒவ்வொரு கர்மாக்கும் நம்ம இஷ்டப்படி நீட்டு பண்றது நம்ம இஷ்டப்படி வேகமா ஓடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனா யார் ஒருத்தன் யுவாவா இருந்து அத்தியனங்கள்லாம் பண்ணி நல்ல கர்மாவை ஆசுகாரியா எப்படி வேகமா பண்ணணுமோ அந்த வேகத்துல பண்ணி, ஏன்னா அவள்லாம் பயந்து காரியத்தை பண்றான்னு சொல்லி சொல்ல வேகமா அதை போல இவனும் பண்ணணும்ன்றத காண்பிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆசுகாரியா வேகமா காரியத்தெல்லாம் பண்ணி அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அந்த மாதிரி இருக்கிற புருஷனுக்கு இப்ப நமக்கு வாழ்வு இல்லைன்னு சொன்னோமே இங்க, அதனால நாம ஆபத்து அனந்தராவுக்குன்னு சொன்னோமே, அப்படி இல்லாதபடி ஒரு புருஷனை கல்பனை பண்றது. இந்த பிருத்திவி பூரா பொருளும் பொருளுமா இருந்ததுன்னா அவனுக்கு தனம், அவன் எவ்வளோ சந்தோஷமா இருப்பானோ. எப்படி யுவாவா இருந்து அத்தியனங்கள்லாம் பண்ணி கர்மாக்களை பண்றான் ஆசுகாரியா அப்படின்னு சொன்னா அவன் கிரகஸ்தனா இருக்கான்னு அர்த்தம். சரிதானா? கர்மாக்கள்லாம் கிரகஸ்தனுக்கு தான். பிரம்மச்சாரிக்கு ஏதோ திட்டமான கர்மா தான், சன்னியாசி ஏதோ சுத்தமான கர்மா தான். அதனால இப்படி இருக்கக்கூடியவனுக்கு பொன்னும் பொருள் இந்த பிருத்திவி மொத்தமே கல் மண்ணுன்னு சொல்றமே அப்படி இல்லாம மொத்தம் பொன்னும் பொருளுமா இருந்தா அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அதுதான் மனுஷ ஆனந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது போல 100 மடங்கு இருக்கிறது மனுஷ கந்தர்வ ஆனந்தம். அது போல 100 மடங்கு இருக்குது தேவகந்த ஆனந்தம். அது போல 100 மடங்கு, அது போல 100 மடங்கு அப்படின்னு சொல்லி இது தேவானந்தம். அது போல 100 மடங்கு இருக்குது இந்த ஆனந்தம். அதுக்கு போல இருக்குது பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம். அதுக்கு போல 100 இருக்கிறது பிரஜாபதியினுடைய ஆனந்தம். அது போல 100 மடங்கு இருக்கிறது பிரம்மண ஆனந்தம் அப்படின்னு சொல்றது. பிரம்மத்தினுடைய ஆனந்தம். பிரஜாபதி ஆனந்தம் சொல்றது சதுர்முக பிரம்மா. அது போல 100 பங்கு பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அண்ணா
ஆனந்தமயா அபியாசாத்துன்னு வேற சூத்திரத்துல சொல்றது. அதனால இப்போ முதல்ல மனுஷ ஆனந்தத்தை சொல்லிச்சு. அதாவது நல்ல யுவாவா நல்ல ஞானம் உள்ளவனா கர்மமா பண்றவனா அவனுக்கு இந்த பிருத்திவி மொத்தம் பொண்ணும் பொருளா இருந்தா எப்படி ஆனந்திப்பானோ அந்த ஒரு ஆனந்தம். அது போல 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றிண்டே போய் கடைசியில பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அபியாசம் பண்றது. அதாவது அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் ஒரு மனுஷ ஆனந்தமா கல்பிக்கணும். இப்ப இந்த பிருத்திவி மொத்தம் பொண்ணும் பொருளுமா இருந்தா மனுஷ ஆனந்தம்னு சொல்லுவேன். அப்படி இல்லாத அங்க பிரம்மத்தினுடைய ஆனந்தம் போயிட்டு 100 போய் அதையே ஒரு மனுஷ ஆனந்தமா கல்பிச்சு அதுக்கு மேல மனுஷ கந்தம் தேவை அப்படின்னு போய் மறுபடியும் அப்படியே திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி சொல்றது அபியாசாத்து. இப்படிலாம் இருக்கக்கூடிய இவ்வளவு உயர்ந்த ஆனந்தத்தை உடையும். அதனாலதான் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்றோம். ஒரு சர்க்கரையை ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டா கூட சர்க்கரை இனிக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். ஆனா ஒரு கப்பு டீல காஃபியில ஒரு ஸ்பூன் தான் போடணும்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை 2 போட்டா சர்க்கரை ஓவரா இருக்குது, 3 4 அந்த மாதிரி ஸ்பூன் போட்டா சர்க்கரை மயமா இருக்குதுன்னு. அது சாதாரண சர்க்கரையை காட்டிலும் தகுட்டும். ஒரு ஸ்பூன்ல எடுத்து சர்க்கரையே சாப்பிட்டா கூட ஒரு திட்டமான இதுதான் இருக்கும். ஆனா ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போட வேண்டியதுக்கு பதிலா 4-5 ஸ்பூன் அள்ளி போட்டு வச்சுப்போம். ஒரே சர்க்கரை மயம் அப்படின்னு சொல்றோம். அந்த சாதாரண சர்க்கரையை காட்டிலும் அது அதிகமான தித்திப்பா இருக்கும் அதோட கலந்ததுனால. இது காஃபியா இது ஒரே சர்க்கரை மயமா இருக்குது. ஆனா மாதிரி எம்பெருமானுக்கு ஆனந்தமயன், ஆனந்தம் மிகுதியா இருக்குது. மயற்றத்தையும் சாட்சியத்தை குறிக்கிறது ஆனந்தமயன். அதனால ஆனந்தம் சொல்றது வேதம். ஆனந்தமயமா இருக்கிறதுனால ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிடுறது வேதம். சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்தமய அபியாசாத்து இதுக்கு அளவு போது மனுஷனுடைய ஆனந்தத்தை தான் அளவு கோலா வச்சு அதை போல 100 பங்கு, அதை அந்த 100 பங்கு மனுஷ கந்தர்வனா தேவகந்தர்வனுக்கு அதை போல 100 பங்குன்னா மனுஷனை போல 10,000 பங்குன்னு அர்த்தம் சொல்றேன். அதனால அளவுகோல் என்னது? மனுஷ ஆனந்தத்தை தான் அங்க ஆரம்பிக்கிறதுனால கமலாகிருகம் கமலா கிரகமே தினம் அப்படின்னு இருக்கோம்ல. இந்த கிரகம்ன்றது கிருஷ்யதே தர்ம சரணாயா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக தான் அந்த எடுத்துக்கிறான். அதாவது அதுக்கு தான் கிரகம்னு பேர். ஏண்டா அதுக்கு கிரகம்னு பேரு அப்படின்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக தான் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறான். அந்த கிரகத்தை எடுக்கிறான்னு கூட கிரகம்ன்றது வீட்டை சொல்லல, என்ன கிருஹிணியை தான் கிரகம்னு சாஸ்திரம்லாம் சொல்றது. கிருஹிணின்னா பத்னியை. கிருஹிணி கிரகஸ்தன் அப்படின்னு புருஷனுக்கு பேரு, கிரகிணி அப்படின்னு வீட்டில் இருக்கிற பத்னிக்கு பேரு. கிரகஸ்தன்னு வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு பேரு, கிருஹிணின்னு பத்னிக்கு பேரு. கிரகம்னு கிருஷ்யத்தே தர்மச்சரணாயா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக. என்ன சரணம்னா சரத்து, அதாவது நடத்துறதுக்கு, தர்மத்தை நடத்துறதுக்காக அவன் எடுத்துக்கிறது இருக்குது, அதுதான் அப்படின்னு. அதனாலதான் கிரகத்தை வீட்ட கிரகம்னு சொல்லல, கிருஹிணி கிரகம்னு சொல்றது அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துல. அப்ப என்னாச்சு, இவன் அந்த பெண்ணை தானே கைப்பற்றுறான். ஏன் அவளை கை கொள்றான்? தர்ம பிரஜாத்தம். நான் உன்னை கை கொள்றது தர்மம் பண்றதுக்காகவும், தர்மம்னா கர்மானுஷ்டானம் பண்றதுக்காகவும், பிரஜார்த்தம் பிரஜைகளுக்காகவும் நான் பண்றேன், வினிமகே உன்னை பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கிரகம் அப்படின்னு சொல்றது அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவன சொல்றது.
அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவனுக்கு உண்டான சந்தோஷத்தை தான், ஆனந்தத்தை தான் இந்த புத்திமயமா அவன் மொத்தம் அவனுக்கு பணமா இருந்ததுன்னா எப்படியோ அப்படின்னு சொல்லி, அதனால இந்த இடத்துல கிரகம்ன்ற சப்தம் அதுதான் அளவுகோலா வச்சு அதை போல பல ஆயிரம் மடங்கு பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அப்படின்னு பல கோடி மடங்கு பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு வர்ணிக்கிறதுனால இந்த ஆனந்தமய அபியாசாத் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ஆனந்தமயன் அவன்தான் இந்த பிரம்மம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறது. அந்த அதிகரணத்தை இந்த இடத்துல கிரகம் அப்படின்னு கமலா கிரகமே தினம் அப்படின்றதுல அந்த கிரக சப்தமானது இந்த இடத்துல அந்த ஆனந்தமயா இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்றத காண்பிக்கிறது. கிரகம்ன்றது தர்மச்சரணம், தர்மச்சரணத்துக்காக கை கொள்றது கிரகம். அந்த கிரகம்ன்றது கேவல வீடு இல்லை, கிரகிணிய கிரகம்னு சொல்றதுன்னு சாஸ்திரம் சொல்றதுனால சரி. அதனால இப்ப என்னன்னா கமலா கிரகம் அப்படின்னு அங்கே வருது. இந்த அந்த கிரகஸ்தனுக்கு தான் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை சொல்லி அந்த புருஷனுடைய ஆனந்தத்தை தான் அளவுகோலா வச்சு அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான படியில ஆனந்தமயனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால இந்த கிரக சப்தம் இந்த ஆனந்தமயாதிகரணத்தை குறிக்கொள்றது. அப்படி இதுவரையில் இருக்கட்டும். மேல அடுத்து கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்சடகோபாதி நெதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்க பூர்வ ஷட்ஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.